Hey, I'm back with Super 6. I'm Malor, your English tutor. இன்னைக்கு Super 6ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 6 normal English expressions, 6 advanced English expressions. If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is இப்போ யாராவது நம்ம ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கிறோம், அந்த பிளேஸில் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு நான் இங்கே பார்ப்பேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஐ எம் சர்ப்ரைஸ் டு மீட் யூ ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் ஃபேன்சி மீட்டிங் யூ ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் ஃபேன்சி மீட்டிங் யூ ஹியர் அப்படின்னு சொல்லலாம். Okay. Number 2 in our list is I am going to study. அல்லது it's time to study. நான் படிக்க போகிறேன் அல்லது இது படிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நார்மலாக என்ன சொல்லுவோம், I'm going to study or it's time to study அப்படின்னு சொல்லுவோம். இதை அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா I'm going to hit the books அப்படின்னு சொல்லலாம். I'm going to hit the books or it's time to hit the books அப்படின்னு சொல்லலாம். Number 3 in our list is you should focus. நீ ஃபோக்கஸ் பண்ணணும் இதில் அப்படின்னு சொல்கிறது. You should focus. This is normal English. இது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா you should keep your eyes on the ball. You should keep your eyes on the ball. உன்னுடைய கவனம் ஃபுல்லாக அந்த பாலில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது, உன்னுடைய கவனம் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும், கவனத்தை சிதறடிக்கக்கூடாது. ஸோ இது நார்மலாக சொல்லும்போது யூ ஷுட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் யூ ஷுட் கீப் யுவர் ஐஸ் ஆன் த பால் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நம்பர் 4 in our list is இப்போது யாராவது ஒரு பர்சன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம நார்மலாக இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், he betrayed me அப்படின்னு சொல்லுவோம். Betrayனா நம்பிக்கை துரோகம் பண்ணுறது. ஸோ he betrayed me. ஸோ instead of that you can say he stabbed me in the back. அவன் ஏன் முதுகில் குத்திட்டான் அப்படின்ற ஒரு இடியம் யூஸ் பண்ணி சொல்கிறது. he stabbed me in the back. ஸ்டாப்னா குத்துறது. ஸோ he stabbed me in the back அப்படின்னு சொல்லலாம். Number 5 in our list is I want to ask you a question. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நார்மல் இங்கிலீஷில் எப்படி தானே சொல்லுவோம், I want to ask you a question அப்படின்னு சொல்லுவோம். இது அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வாண்ட் டு பிக் யோர் பிரைன் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு பிக் யோர் பிரைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் என்னால் இதை தாங்கிக்க முடியாது, என்னால் இதை சகிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நார்மலாக இங்கிலீஷில் ஐ கான்ட் டாலரேட் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கான்ட் டாலரேட் திஸ். இதை அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ கான்ட் புட் அப் வித் திஸ் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஐ கான்ட் put up with this. So that's it with the lesson today. Today we have learned 6 normal English expressions and 6 advanced English expressions நம்ம learn பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, take care. It's bye from Malar. See you. Bye-bye.